நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியாக சந்தித்திருக்கின்றோம். ஸ்ரீலங்காவில உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னணிகள், அதுல இருக்கக்கூடிய நகர்வுகள் ஏராளமாக இருந்தாலும், இந்த சிறையில் பிள்ளையானின் அறைக்கு அடுத்த அறையில என்ன நடந்தது, அது சார்ந்த பின்னணிகள் எல்லாம் வெளிவந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அது சார்ந்து பார்க்க வேண்டிய தேவையும் கூட இருக்கிறது. இலங்கை வரலாற்றுல ஆறாத வடுவை ஏற்படுத்திய உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்து 5 ஆண்டுகள் கடந்திருக்கக்கூடிய இந்த நிலையில அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சூத்திரதாரி ஜார் என்பது அது குறித்து இன்னும் மர்மமாகவே இருக்கிறது. அது அந்த மர்மம் என்னன்னு சொல்லி யாருக்குமே விளங்காத ஒரு தன்மை காணப்படுகிறது. இந்த தாக்குதல்களுக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிள்ளையான் மற்றும் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் ஜாலை ஆகியோருக்கும் இடையிலான தொடர்பு குறித்து எழுந்திருக்கக்கூடிய அதிரை தகவல்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரியான ஜக்தான் என்று சொல்லப்படுகின்றவரும், அதே போன்ற அவருடைய சகோதரியான ஜெய்சி மௌலவி மற்றும் மில்கான் ஆகியோர் பிள்ளையான் தான் இருந்த சிறைக்கு அருகே அழைத்து ரகசியமாக பேசியதாக ஒரு சாட்சியாளர் தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சந்திப்புகள் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுக்கான முந்தைய திட்டமிடல்களுடன் தொடர்புடையவை என்ற கோணத்துல விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது. அதன்படி பிள்ளையான் கைது, அவருடைய தற்கொலைதாரி சக்ரான், அவருக்கு தற்கொலைதாரி சக்ரான் குழுவினருடன் இருந்ததாக கூறப்படுகின்ற அந்த தொடர்புகள் குறித்த மர்மமான முடிச்சுக்கள் அவிழ்கின்றது என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார்கள். உண்மையிலேயே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான பின்னணி என்ன என்பது இற்றை வரைக்கும் தெரியாத நாளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவோம் அந்த குற்றவாளிகளை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இல்லை, ஒரு கண்டுபிடிப்புக்காக பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார். பிள்ளையான் ஏன் கைது செய்யப்பட்டார் என்ற விடயம் தெரியும். பேராசிரியருடைய அந்த மர்மமான சம்பவத்துக்கு பின்னால கைது செய்யப்பட்டிருந்தார். ஆனால் அதன் பிற்பாடு அவரை சுற்றி போடப்பட்ட வழக்குகள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் ஆனது. அவரோடு சேர்ந்து இந்த சல்லை கைது செய்யப்பட்டிருந்தார். அதையும் தாண்டி அவருடைய சாரதி கைது செய்யப்பட்டிருந்தார், அவருடைய சகாக்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள், அவருடைய வீடுகள் சோதனையிடப்பட்டிருந்தது, அவருக்கு தேவையான உடைமைகள் பல கைப்பற்றப்பட்டிருந்தது, வாரான பல்வேறுபட்ட சம்பவங்கள் இருந்தது. அதன் பிற்பாடு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமென்பில சட்டத்தரணியும் கூட அவர் இவருக்காக நீதிமன்றத்தில் அவருடைய வழக்குகள் சார்ந்து முடிவுகளை அறிவிப்பதற்காக ஒரு சட்டத்தரணி என்ற ரீதியில அவர் முன்னுக்கு வந்திருந்தார். இருப்பினும் அவருக்காக இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பிரச்சனைகள், பிளவுகள், அதையும் தாண்டி தற்பொழுது பிள்ளையான் மீதான இந்த அவருடைய அறைக்கு பின்னால நடந்த ஒரு கலந்துரையாடல் இல்லாட்டி அவரோட தொடர்பு என்கின்ற நிலைப்பாட்டில பல்வேறுபட்ட விடயங்கள் வெளிவந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இருப்பினும் தற்பொழுது இந்த பிள்ளையானுக்கும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய அந்த சூத்திரதாரி சக்தானுக்கும் இடையிலான சம்பவங்கள் சார்ந்து அவருடைய தொடர்புகள் சார்ந்து பல்வேறுபட்ட விடயங்கள் வெளிவருவதாக சொல்லி இருக்கின்றார்கள். இருப்பினும் அதெல்லாம் என்ன என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.